தயவு பாகம் 3 மனமும் அதன் ஓயாத எண்ண அலைகளும். எண்ணங்கள். இப்போ இந்த 3வது பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக இந்த மனதில் ஏற்படுகின்ற எண்ண அலைகள் எல்லாமே புற சூழ்நிலையை சார்ந்தது. புற சூழ்நிலை சார்ந்தது. நம்ம சூழ்நிலை மாற மாற அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்கள் மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசாகிருக்கு, வீட்டு போர்ட்டிகளில் உட்காந்துட்டு, ஈசி சேரில் உட்காந்துட்டு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது பாட்டு கண்ட்ரோலில் போகுது. மனம் எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரார், பாம்பேலேருந்து வரார். 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க. அவரை வரவேற்று அன்போடு உபசரித்து எல்லாம் விசாரிக்கிறீங்க. அவர் இல்லை, நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து அவர் புறப்படுறாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய நலமெல்லாம் விசாரிக்கிறீங்க, ஒரு டிஃபன் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் அனுப்புகிறீங்க. அப்புறம் வந்தவர் அவசரமாக வேறு ஒரு உறவினர் வீட்டுக்கு போகணுன்னு வந்தவர் முதல்ல உங்களை பார்த்துட்டு பிடிச்சிட்டு போயிடுறார். இப்போ பாருங்கள், அவர் போன பிறகு உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு அவரை பற்றி சிந்தனை தான் வரும். அவர் கூட இளமையில் விளையாடுறது, பழகினது, படித்தது, இது எல்லாம் சண்டை போட்டது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. அவர் அதுக்கப்புறம் படிச்சுட்டு சரியாக படிப்பறாமல் பாம்பேக்கு போனது, அங்கே வியாபாரம், இதை பற்றி இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்ததுனால உங்களுடைய எண்ணங்கள் மாறுது. எல்லாமே அது மாற்றிடும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ சூழ்நிலை தான் நமது எண்ணங்களை நிர்ணயிக்கின்றன. அப்போது நம்ம சூழ்நிலையை அதிகம் மதித்து இது பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் உசாதீனப்படுத்தவும் கூடாது. சூழ்நிலைன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம இறைவனை உணர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் இந்த சூழ்நிலைன்றது நித்தியமானதும் அல்ல, உண்மையானதும் அல்ல. அதுக்காக அது மாயைன்னு சொல்ல முடியாது. இது எதுவுமே நிரந்தரமற்றது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அது பொற்சபை சம்பந்தப்பட்டது. அது சூழ்நிலை மாறிக்கிட்டே இறைவனே தான் சூழ்நிலையாக வர்றார். ஏன் பாருங்கள், இந்த உடம்பு கூட சூழ்நிலைன்னு தான் சரவண சாமி சொல்லுவார். நம்ம உயிராகட்டும், உடல் ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில் வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், உணர்வில் ஏற்படும் அனுபவங்கள் ஆகட்டும், இது எல்லாமே புறச்சூழ்நிலைகள் தான். ஏன்னா இது ஜீவனில் தான் ஏற்படுது, ஆன்மாவில் இன்னும் ஏற்படலை. ஏன்னா ஆன்மாவில் ஏற்படுகின்ற எக்ஸ்பீரியன்ஸு அருள் மட்டமாக தான் இருக்கும். அருள் தான் ஆன்மாவுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அருள் ஆன்மாவில் அந்த அருள் அனுபவம் ஏற்படுகின்ற வரையில் இந்த ஜீவனில் புற உலக சூழ்நிலை அனுபவம் தான் ஏற்படுத்தி நம்மை பக்குவ நிலைக்கு கொண்டு அப்புறம் நம்ம அந்த ஆன்மாவுக்கு அருள் அனுபவம் ஏற்படுவதற்கான முயற்சியை தூண்டி விடுகிறது. இதெல்லாம் முறைப்படி தான் அது நடக்குது. ஆக எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணமுமே சூழ்நிலை சம்பந்தப்பட்டது. சூழ்நிலை தான் நம்முடைய எண்ணங்களை நிர்மாணிக்கின்றது, தீர்மானிக்கின்றது. ஆனால் இது தீர்மானிக்கின்றா கூட மனம்ன்ற ஒரு அடித்தளம் தான் இதுக்கு முதல்ல தேவைப்படுது. மனம் என்பது மெய்ப்பொருளே தான் இங்கே படற்கை நிலையில் மனமாக இருக்கிறது. ஆக மனம் என்பது பொதுவு, அது எல்லாருக்கும், நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவாக அந்த மனம் இருக்குது. ஆனால் புற சூழ்நிலைகள் தான் நம்ம எண்ணத்தை நிர்ணயிக்கின்றன, நமது பாதையை நிர்ணயிக்கின்றன, நமது புற உலக இன்ப துன்பத்தை நிர்ணயிக்கின்றன. அதனால் எண்ணங்களை சரிப்படுத்த வேண்டியது ஒரு ஜீவனுடைய தனி முயற்சி, தனி பொறுப்பு, அதனுடைய கடமை. ஆக நேர் வழியில் செலுத்தினால் நம்ம இகத்தும் நன்மையை காணலாம், பரத்தும் நன்மையை காணலாம். அது இழுத்த இழுப்புக்கு நாம் போனோம்னா
நிச்சயம் துன்பத்தை தவிர்க்க முடியாது. அதனால் இது வந்து திருக்குறளில் இதெல்லாம் தெளிவாக பல அதிகாரத்தில் வந்து திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காங்க. சைவ ஆகமத்தில் நிறையவே இந்த மனதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல எண்ணம், நல்ல எண்ணங்களை திரும்ப திரும்ப நாம் எண்ணுவதனால நல்ல நன்மை அது ஏற்படும். அது இல்லாமல் எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள்லாம் என்ன, பிறருக்கு நம்ம வந்து தொண்டு செய்யணும். அந்த தொண்டில் மிக சிறந்தது உள்ளபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவித்தல். உண்மையில் காசு பணம் இல்லாமல், உண்மையில் குடும்பம் நடத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண உதவியும் செய்யலாம். ஆனால் அது கரெக்டாக அவங்க செய்கிற இடத்த பார்த்து கொடுக்கணும். அடுத்தபடியாக எப்படி அன்னதானம் சிறந்ததோ, இந்த ஞான தானத்தை நமக்கு ஞானிகள் கொடுத்துருக்காங்க. ஞான தானம் என்கின்ற மூட்டை, திருவருட்பா ஒரு ஞான தான மூட்டை, திருவாசகம் திருமந்திரம் ஒரு ஞான தான மூட்டை. இந்த மூட்டையை நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் நிறைய மூட்டை இருக்குது. திருவாசகம்ன்ற மூட்டை இருக்குது, திருவருட்பா என்கின்ற அன்னதான மூட்டை இருக்குது, அப்புறம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய திருவருட்பா விளக்க நூல்கள் பல மூட்டை இருக்குது. இந்த மூட்டையை நாமளே வச்சுன்னு இருக்கக்கூடாது. அதை பிரித்து அது உள்ளது ஒரு கருத்துக்களை மற்றவங்களுக்கும் கொடுக்கறது தான் ஞானதானம். ஞானதானம்னா நாம் ஞானத்தை கொடுக்கறதுன்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே ஞானதானம் என்கின்ற ஒன்று அந்த மூட்டை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்தக நூல் வடிவில். அதை நாமளும் கடைபிடித்து நம்மளும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அந்த தியானம் முதலான கடைபிடித்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். என்ன, மனிதர்கள் மூலமாகத்தான் அது பரவ இருக்கிறது. அதனால் இந்த உயிர் விளக்கப்பணி, அறிவு விளக்கப்பணி நம்ம செய்யும்போது எண்ணங்கள் தானாகவே அடங்கும். அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சுவாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார். இப்போ மனம் அப்படின்னா ஒரு தமிழ் சொல். இதில் பாருங்கள், இங்கிலீஷில் இதுக்கு பேர் மைண்டு. அதில் எம்என், இது எல்லாமே மனம், இதே உச்சரிப்பு எம்என், மைண்டு வருது. அப்புறம் மனிதன், ஆங்கிலத்தில் மேன். அது பாருங்கள், அந்த மாவும் இன்னும் கரெக்டாக வந்துடுது. காரணம், தமிழ்நாடு தான் ஆதியில் முதல்ல மக்களினம் தோன்றியதான். இதை வந்து சில பேர் லெமுரியா கண்டம் சொல்கிறாங்க. இந்திய பெருங்கடல் இப்போ நிறைய மூழ்கி இருந்தது. அப்போ எல்லாமே வெளியில் பூமியாக இருந்தது தான். அதில் வந்து முதல் தோன்றிய மனிதர்கள் வந்து தமிழ் தான் பேசுனாங்க அப்படின்றாங்க. ஆக தமிழ் மொழி தான் முதல்ல ஏற்பட்ட மொழி. ஆனால் இப்போ இருந்த அளவுக்கு அப்போ வளர்ச்சி கிடையாது. ஆதியில் இருந்த தமிழ் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் தமிழ் தான் முதல்ல பேசப்பட்டது. ஆக உலக மக்கள் எல்லோருமே ஆதியில் தமிழர்கள் தான். தமிழன் அப்படின்னாலே அது வந்து ஒவ்வொரு மனிதனையும் குறிக்குது. சைனாவில் இருக்கிற மனிதன் கூட தமிழன் தான் ஆதியில். அவங்க ஆதி நிலைக்கு போகும்போது தமிழனை தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டமே வந்து இந்திய பெருங்கடலில் ஒரு காலகட்டத்தில், இதெல்லாம் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அது கடல் மூழ்கிடுச்சான். அதுக்கப்புறம் வந்து பரப்பளவு இதனால் வேறு பரப்பளவில் மக்கள் வந்து போயிட்டாங்களாம். இது நிலத்தில் மூழ்கினதுனால எஞ்சிருந்தவங்க அப்படியே உலகம் ஃபுல்லாக அங்கங்கே போய் இந்த லாங்குவேஜ், இந்த ஒளியினுடைய தன்மை, அப்போல்லாம் வரி வடிவம் கிடையாது, ஒளி வடிவம் தான். அந்த ஒளி வடிவம் வந்து அப்படியே காலப்போக்கில் மாறி போச்சு. அதில் சில இது மட்டும் அப்படியே நின்றுச்சு. மனம் மேன், மனிதன் மேன், மனம் மைண்டு. இதை வந்து இந்த மனம் என்ற சொல்லு ஆதியில் ஏற்படுத்தி தமிழ் ஞான சித்தர்கள். இது
மற்ற லாங்குவேஜ் போல் கிடையாது. மற்ற லாங்குவேஜுக்கும் தமிழ் லாங்குவேஜுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம்னு கூட அதை சொல்ல முடியாது. தமிழ் உண்டான நோக்கமே வேற, மற்ற லாங்குவேஜ் உண்டான நோக்கமே அது வேற. மற்ற லாங்குவேஜ் எல்லாமே உலக வாழ்க்கைக்காக. ஆனால் தமிழ் மட்டும் அக அனுபவ, அருள் அனுபவ, ஆனந்த வாழ்வுக்காக முத்தி சித்தி ஜீவனானது முத்தி சித்தி அடைவதற்காகவே கடவுள் அருளால் உருவாக்கப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. இதுதான் வள்ளல் பெருமான் லேசிலே சிவானுபூதியை கொடுக்கின்ற மொழி இந்த அமிழ்த தமிழ் மொழி. ஆக இதில் இருக்கிற ஒரு அற்புதம் என்னன்னா, ஒவ்வொரு எழுத்துமே கடவுளை பற்றி நமக்கு பறைசாற்றுகின்றது. ஒவ்வொரு எழுத்தில் இருக்கிற பெண்டு கூட கடவுளை பற்றி நமக்கு சொல்லுது. அந்தளவுக்கு இது முழுக்க முழுக்க சிவத்தை, அந்த சிவபரம்பொருளை பற்றி கடவுள் உண்மையும் ஆன்ம உண்மையும் இந்த பிரபஞ்சத்துறை எல்லாத்தையுமே நமக்கு எளிதிலே விளக்கம் தரக்கூடியது இந்த தமிழ் மொழி. இதில் முதல்ல எழுத்துக்கள் தோன்றி ஒவ்வொரு எழுத்துக்குமே அது எத்தனையாவது ஸ்தானத்தில் வந்ததுன்னா அதுக்கு ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்து சேர்க்கும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக அக அனுபவத்தோடு தான் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சும்மா எந்த எழுத்து அந்த எழுத்தை சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்கலை. ஒரு வார்த்தையை உருவாக்கும் போது கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு இதைத்தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழில் ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டால் அதில் கடவுளை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மற்ற லாங்குவேஜ் அப்படி கிடையாது. அது தமிழை மூலமாக கொண்டு காலப்போக்கில் எப்படியோ மனம் போன போக்கில் மாறிடுறதுனால அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. ஆனால் தமிழ் மட்டும் அப்படியே நிலை கொண்டு விட்டது. தமிழ்நாட்டில் அன்னைக்கு எப்படி உருவாக்குனாங்களோ அது அப்படியே இருந்துச்சு. அந்த வகையில் ஒவ்வொரு சொல்லிலையும் எழுத்துக்களை, ஒவ்வொரு எழுத்தையும் இணைக்கும் போது மிகவும் சர்வ ஜாக்கிரதையோடு அக விழிப்போடு இருந்து கொண்டு ஆண்டவருடைய ஆணையை எதிர்பார்த்து அவர் ஆணையிட்ட வண்ணம் அந்த ஞான சித்தர்கள் சொல்லை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு சொல்லு தான் மனம். இப்போ இந்த மனத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த பதிவோடு இதை முடிச்சுக்கலாம். இதுக்கு இது அடியனுடைய இதை இப்போ சொல்கிறதுக்கு நான் அடியேன் விருப்பப்படலை. ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்க சொல்கிறது நடத்துறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது தவறாகிவிடும். இருந்தாலும் ஒன்று மட்டும் இந்த தருணத்தில் அடியேன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்காக அடியேன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா, அடியேன் 1985 நமது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களுக்கு ஒரு வருத்தமான சூழ்நிலை. இப்போது தாங்கள் கேட்ட மாதிரி ஒரு சஞ்சலமான ஒரு நிலையில் இருந்தபோது கடிதம் போட்டேன். அப்போ அந்த கடிதத்துக்கு 18/12/1985 சுவாமிகள்கிட்ட ஒரு கடிதம், சுருக்கமான கடிதம் வந்தது. அது அன்பு ஒளி எனும் இறை மனிதன் புத்தகத்தில் அது இருக்குதுங்க. அன்பு ஒளி எனும் இறை மனிதன் புத்தகத்தில் அந்த கடிதம் இருக்குது. தயவு கடிதங்கள் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாரு, இந்த மனத்தை பற்றி சொல்கிறார். என்ன, இந்த மனதோடு தான் நம்ம போராடுறோம், எண்ணத்தோடு போராடுறோம். எல்லாம் எவ்வளவோ பக்தர்களும் அடியார்களும் யோகிகளும் இந்த மனதை அடக்கிறதுக்கு தானே காட்டுக்கு போனாங்க. ஆனால் அவங்களாம் மனதினுடைய உண்மையை தெரிந்திருந்தாங்களா? இல்லை, திருவருள் அப்போதைக்கு உணர்த்தவில்லை. சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற இந்த தருணத்தம் தான் அனைத்தையுமே ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த வகையில் மனம் என்ற சொல்
படைக்கப்பட்டது யாரால் என்றால் ஆதி சிவ ஞான சித்தர்கள், தமிழ் ஞான சித்தர்களால் படைக்கப்பட்டது. இந்த மனம்ன்ற ஒரு வார்த்தையில் 3 எழுத்து இருக்கு. மா ந இம். ஏதோ ஒரு மான்ற மான்ற எழுத்தை பிடிச்சிட்டு வந்து நடுவில் நான்ற எழுத்தை வச்சு கடைசியில் இம்ன்ற எழுத்தை கொண்டாந்து வச்சு மனம்னு உருவாக்கி விட்டாங்கன்னா சத்தியமே கிடையாது. இந்த மனம்ன்றது வந்து அவங்க அன்னைக்கு என்ன எதுக்காக அப்படி அந்த மனம்ன்ற வார்த்தையை இது பண்ணாங்களோ அந்த காரண காரிய உண்மைகள் ரகசியங்கள் இப்போ தான் கடவுள் அருளாலே வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்றாரு சுவாமி சரவணானந்த அவர்கள். அது என்னென்ன? மா ந இம் 3 எழுத்து இருக்குது. இதில் மா அப்படின்றது உயிர்மெய் எழுத்து, நான்றது உயிர்மெய் எழுத்து, இம் என்றது மெய் எழுத்து நமக்கு தெரியும். ஆக மொத்தத்தில் இதில் 5 எழுத்து இருக்குது. இப்போது இந்த எழுத்துக்களை பிரித்து பார்க்க சொல்கிறார். ஏன்னா இதனால்தான் திட்டவட்டமாக தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து அவ்வளவு லேசிலே இதை புரிந்து கொள்ள முடியாது. என்ன சுவாமிகள் வந்து அருள் நிலையில் இருக்கிறதுனால அவர் எல்லாமே பட்டப்பகல் வெளிச்சமாக தெரியும். அது வந்து முக்காலும் உணர்ந்தவங்க. அவங்க மனம்ன்ற சொல்லி எப்பொழுது எந்த ஒரு தமிழ் ஞான சித்தரால் எந்த ஒரு அடிப்படையான ஒரு இதில் இருந்ததை உருவாக்கினதை அப்படியே சொல்லிடுறாங்க. அதில் மா என்ற எழுத்தை பிரிக்கணும். பிரித்தா இம்மு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும். நா அப்படின்ற எழுத்தை பிரிக்கணும். அது இன்னு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கணும். கடைசியில் இம் என்ற எழுத்து பிரியும். இப்போ பாருங்கள், வரிசையாக பார்க்கும்போது இம் ஆ இன் ஆ இம், இம் ஆ இன் ஆ இம், இதுதான் மனம், மனம். இதில் 5 எழுத்துல நடுவில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னுன்ற தமிழ் கடைசி எழுத்து 247வது எழுத்து. இந்த 247வது எழுத்தை 2 4 7 கூட்டி பார்த்தீங்கன்னாவே அது 13 தான் வரும். 13ன்ற எண் சுத்த சன்மார்க்கத்தில் வந்து திரையோதச நிலை சிவ வெளி நடுவே வரை ஓத அரு சுகவாழ்க்கை மெய்ப்பொருளே. ஆக 13 அப்படின்ற எண்ணே வந்து உள்ளொளி நிலை, அருள் நிலையை தான் அது குறிக்குது அப்படின்றார். அதுதான் திரையோதச நிலை 13வது. அது சிவவெளி. அந்த சிவவெளி தான் நமக்கு உள்ளொளியாகவே இருக்குது. அதை குறிக்க வந்தது தான் 2 4 7 247வது எழுத்து. அதில் 2 4 7க்கு கூட அர்த்தங்கள் இருக்குது. அது வந்து அதை இன்னொரு இதில் பார்க்கலாம். 7ன்றது வந்து நிராதார நிலையை குறிக்கிறது. இந்த பக்கம் இருக்கிற 2ன்றது அகர உகரமும் சேர்ந்த 8 2 செத்த 10 ஆகிய உள்ளொளி நிலை. நடுவில் இருக்கிற 4ன்றது அது வந்து அதை சூழ்ந்திருக்கிற அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் ஆகிய 4 நிலைகள் இந்த பிண்டத்தில் இருக்குது. ஆக இதை பற்றிலாம் சொல்கிறது தான் இவ்வளவு ஆழ்ந்த ஒரு கருத்தை கொண்டது தான் தமிழ் மொழி. இது வந்து இறைவனே அந்த புறநிலையில் இந்த தமிழாக இருக்கிறார். புறநிலையில் ஒரு இந்த தமிழாக வந்து நமக்கு தோற்றம் காட்டியிருக்கிறார் என்று அது சொல்கிறாங்க. அதான் தமிழுக்கு அமிழ்தென்று பேர் அப்படின்றாங்க. ஆக இன் என்ற எழுத்து நடுவில் உள்ளொளி நிலை 13வது நிலையை குறிக்குது. அதுக்கு இடது பக்கம் இம் ஆ வரும், வலது பக்கம் ஆ இம் வரும். நல்லா பாருங்கள். இம் ஆ ஆ இம். இன்னுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது ஆ மா. அதே ரைட் சைடில் வரும்போது இன் ஆ தனியாக பிரிஞ்சிடுது, இம்மு கடைசியில் வருது. ஆக இம்மு ஆ, இந்த முதல்ல இருக்கிற இம்மு அப்படின்ற மெய்யெழுத்து உடம்பை குறிக்குதான். இது வந்து சுவாமி சொல்கிறார். இம்மென்ற மெய்யெழுத்து இந்த மெய் ஆகிய உடம்பை குறிக்கிறது. ஆ என்கின்ற உயிரெழுத்து உயிரை குறிக்கிறது. ஆக இந்த மனதை கொண்டு நாம் செய்ய வேண்டிய செயல், மனிதனுடைய செயல் என்னன்னா
2½ நாழிகை கடத்தல். இதுதான் நம்ம செய்யணும். இதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம். இதை தான் திருவருட்பாவினுடைய கடைசி பாடல்லையே சொல்றார். என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2½ நாழிகையிலே எனது பேருடம்பில் கலந்து உளத்தில் பிரியாது மகிழ்ந்திருப்பார். தன் சாதியுடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் உணர்ந்திதுதான் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடைமடைவாய் உந்தனக்கே வெளியாகும். இது 2½ நாழிகை கடந்த போதே. இந்த 2½ நாழிகை சுவாமி முதல்ல சொல்கிறது முன் 2½ நாழிகை, கடைசியில் சொல்கிறது பின் 2½ நாழிகை. இது எதுனாது முன் 2½ பின் 2½ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா, இது தாங்க சுத்த சன்மார்க்க சாதனம். இந்த 2½ தான் சுத்த சன்மார்க்க சாதனமே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேருபதேசத்தில் ஒரு குறிப்பை சொல்லுவார். 2½ வருஷமாக சொல்லி வந்தேன். 2½ வருஷமாக சொல்லி வந்தேன்னா வள்ளல் பெருமன் 1865 சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிக்கிறாரு. அப்பத்திலிருந்தே அந்த தர்மசாலை 1867 அப்பத்திலிருந்தே தினசரி ஒரு 10 மணிக்கு மேலே விசாரணை நடக்கும். அந்த மரத்து நிழலில் ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் தினசரி பெருமான் உரை நிகழ்த்து வரான். அப்படி இருக்கும் பொழுது 2½ வருஷமாக சொல்லி வந்தேன் அப்படின்றது அர்த்தமே வேற. நாம் நினைக்கிற மாதிரி இல்லை வள்ளலார் சொல்கிறது. 2½ வருஷமாக சொல்லி வந்தேன்றது அந்த 2½ நிலையை தான் குறிக்குது. இதை இன்னும் சில பாடல்களை சொல்கிறார். அந்த பாடல் அடியனுக்கு அது சரியாக ஞாபகம் வரல. அது இறைவன் சொல்கிறார், மகனே நீ மங்கள திருக்கோலம் புனைவாய், 2½ கடிகையில் அருள் ஒளி திருவை உனக்கு மனம் புரிவிக்கின்றாம் அப்படின்றார். இன்னும் 2½ நாழிகை அது 1 மணி நேரம். 2½ நாழிகை 1 மணி நேரம். அது 1 மணி நேரம் மணிக்கணக்கு அப்போ கிடையாது, 2½ கணக்கு தான் அது. அந்த 2½ கணக்கில் உனக்கு அருட்ஜோதியை உனக்கு கொடுத்துட்றேன். அதாவது அருள் ஒளி என்கின்ற அருள் ஒளி அல்லது அருட்ஜோதி என்கின்ற பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். இதுதான் உண்மையான இல்லறம். இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு நீ வாழ்ந்தால் உனக்கு மரணம் என்பது எக்காலும் கிடையாது அப்படின்னா இந்த 2½ சுத்த சன்மார்க்க சாதனமே முன் 2½ பின் 2½ அதுதான் முன்பாட்டுக்காலை பின்பாட்டுக்காலை அப்படின்னு பல இடங்களில் பெருமான் மறைமுகமாகவே சொல்லியிருக்காங்க. அதுதான் அதை விளக்கிறது தான் இந்த மனம்ன்றது. இந்த மனதை கொண்டு தான் நம்ம அந்த சாதனமே செய்யணும். அப்போ இம்ன்றது மெய்யெழுத்து இந்த மெய் உடம்பை குறிக்கிறது. ஆ என்ற உயிரெழுத்து உயிரை குறிக்கிறது. ஆக உடல் நிலையும் உயிர் நிலையும் நம்ம கடந்து போனோம். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீத மேனி இலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்த சென்றேன் ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வடுத்த நின்றோங்கும் அற்பெருஞ்சோதி என் அரசு. அந்த தத்துவ நிக்கிரகம் செய்யணுன்றது தான் அந்த சுத்த சன்மார்க்க இதில் 3ஆவதாக வரும். தத்துவ நிக்கிரகம். அதுதான் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட. ஆக இப்போ நம்ம எங்கே வைக்கப்பட்டிருக்கோம்னா தத்துவ நிலையில் தான் நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம அந்த சத்தாகிய நிலையிலிருந்து தான் இருக்கோம். அது நம்ம மறந்தாலும் மறுத்தாலும் சரி, நம்ம எதோடு இருக்கோமோ அதோடு தான் இருக்க முடியும். அந்த சத்து என்ற ஒரு நிலையிலிருந்து தான் நமக்கு இருக்கிறேன்ற அந்த உணர்வு சதா உணர்வு சுடர் வந்துக்கின்னு இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க விரும்பலை. என்ன அந்த புலன் இன்பத்திலேயே இது சுகமாக இருக்கே, அதை பற்றி போகிறதுக்கு நமக்கு இப்போதைக்கு அது அவசியம் ஏற்படலை. இது நல்லா இருக்கே. ஏதோ ஒரு படத்தில் வரும், கல்யாண
சமையல் சாதம், காய்கறிகள் பிரமாதம், இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு போதும். நமக்கு இந்த புலன் இன்பம் நல்லா இருக்கே, இது அன்றாடம் ஒவ்வொரு புலன் இன்பம் ஒரு சொர்க்கத்தை காட்டுதே, இதை விட பெரிய சொர்க்கம் என்ன இருக்குது? அது கொண்டு போய் மனதை கற்பனை பண்ணிக்கின்னு ஏதோ தனி இடத்துல உட்காந்து தியானம் பண்ணால் அது வெறிச்சோடி கிடக்குது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நம்ம மனம் நினைக்குது. அதனால் இது வாயில் வச்ச உடனே ஜிலேபி இனிக்குது, ஆனால் திருவருட்பா பாடின உடனே அப்படி நமக்கு தெரியுதா? அது அர்த்தம் புரிஞ்சு அனுபவத்துக்கு வந்தாதான் ஊன் இருக்குது, உயிர் இனிக்குது, உளம் இனிக்குதுன்னு பாடுறாரு. நமக்கெல்லாம் அந்த மாதிரி உடனே இனிக்குதா? உண்மையில் இதயத்தில் கை வச்சு சொல்லுன்னு பார்த்தா சொல்ல முடியாது. நமக்கு இது அனித்தியம் தெரியுது. நம்ம ஓரளவுக்கு உண்மையை உணர்ந்து நம்ம பயந்து இறைவனை சார்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர நமக்கு உண்மையான டேஸ்ட்டு கடவுள்கிட்ட வந்துடுச்சேன்னா இன்னும் வரல. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது, ஒரு பதார்த்தத்தின் ருசியை உள்ளபடி உணர்ந்தால் அன்றி அந்த பதார்த்தத்தின் மீது நாட்டம் போகாதுன்றார். அதனால் நம்ம அற்பெரும் ஜோதியை ருசிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த நாக்கு பிரயோஜனப்படாது. அதுக்கு சுவாமி சரவணந்தா சொல்வார், மெய்ஞான உணர்வு என்னும் நாக்கை கொண்டு அற்பெருஞ்சோதி ஆண்டவரை சுவைக்க வேண்டும். மெய்ஞான உணர்வு என்கின்ற நாவை கொண்டு அந்த ஆண்டவரை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அண்ணாக்களை அமுதம் ஊறுதுன்னு பெருமான் மறைமுகமாக சொல்லி வச்சார். அந்த அந்தரத்தில் இருக்கிற அந்த அண்ணாக்கு அதை நம்ம இது பண்ணி அண்ணாக்களை சர்க்கரை பாகு மாதிரி ஊறுது அந்த மாதிரிலாம், அது அந்த மாதிரி அன்பர்கள் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு சர்க்கரை போட்டுக்கலாமே, சர்க்கரை பாகு மாதிரி ஊறுவோம் அப்படின்னா அதுக்கு ஏன் நம்ம போய் இது பண்ணணும்? சர்க்கரையை வாயில் போட்டுக்கணும், அது ஊறப்போகுது. அதுக்கும் வள்ளல் பெருமான் சொல்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேறு இது வேறு. அது குறிப்பால் தான் அதை உணர்த்துவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த இம் என்கின்ற அந்த மெய்யெழுத்துக்கு இருக்கின்ற உடல்நிலை, இந்த உடம்பு தான் நானுன்ற அந்த ஒரு மறுநிலை தான் நமக்கு மன எண்ண அலைகளுக்கே காரணம். இந்த மனம் உடலை சார்ந்து கொண்டால் அவங்க தான் பிரச்சனையே வருது. இந்த உடல் நான் அப்படின்ற ஒரு மயக்கம் இருந்துச்சுன்னா அந்த மனம் உடலை சார்ந்து கொள்ள, உடலானது புலன்களை சார்ந்து கொள்ள, புலன்கள் உலக இன்பங்களை சார்ந்து கொண்ட நாம் புறம் போக்காக தான் மாறும். அதுதான் மணிவாசகர் சொல்கிறார், புறம்புறமே திரிவேனை. புறப்புறம்ன்றார் வள்ளலார். பொறிகள்லாம் எங்கே இருக்குன்னா புறப்புறத்தில் இருக்குது. அகம் ஆன்மா, அகப்புறம் ஜீவன், புறம் மனம், புறப்புறம் பொறிகள். இந்த புறம்புறம் எதுதான் மாணிக்க வாசகர் புறம்புறமே திரிவேனை அப்படின்னா அதுதான் புறம்போக்கு. இந்த புலன்கள் புறப்புறத்திலே தெரிந்தால் அதுக்கு பேர் தான் புறம்போக்குன்னு சொல்கிறது. அது தப்பான வார்த்தை இல்லை, அது சரியான வார்த்தை, கரெக்டாக சொல்கிறாங்க. புறம்போக்குன்னா நம்ம அந்த மனமானது புறத்தில் போய்கொண்டிருக்கிறது, இது அகம் திருப்பப்பட வேண்டும். அதைத்தான் நம்ம சுவாமிகள் சொல்லும் பொழுது, சரவணானந்த சுவாமிகள் சொல்லுகின்ற பொழுது, புறத்தே திரிகின்ற மனதை அகத்தே திருப்பி ஆன்மாவில் பொருந்த செய்ய வேண்டும். புறத்தே திரிகின்ற, புறத்தேன்னா புறம்புறத்தே, மனம் புறம், அது பற்றி உடலே நான் என்ற உணர்வை மாயா மனக்குணை பற்றி கொண்டால் அது புலன்களை பற்றி கொள்ளும். புலன்கள் ஆட்டோமேட்டிக்காக உலக பொருள்களை போகத்திற்காக வேண்டி உலகப் பொருள்களை பற்றி கொண்டோம். அது தற்காலிக இன்பத்தை காட்டும், தற்காலிக சொர்க்கத்தை காட்டும், பின்பு மீளாத நரகத்தை காட்டும். இதை ஒரு ஆன்மா அனுபவபூர்வமாகத்தான் பட்டு தெரிஞ்சிக்கின பிறகுத்தான் அதுவாக திரும்பி வரும். இது இயற்கையாக உள்ள ஒரு நியதி தான். ஆக இந்த மனம்
இம் என்ற உடல்நிலையை கடந்து ஆ என்ற ஜீவநிலையை கடந்து மூன்றாவது இருக்கிறது உள்ளொளி இன். இன் நிலையில் அங்கே வந்து உள்ளொளியும் இருக்குது, நாமளும் இருக்கோம். ரெண்டு பேரும் சரிசமமாக இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல தாமரைக்கு இப்போ ஓமானமாக சொல்லுவாங்க. தாமரை மலர் மேலே அந்த ஆண்டவர் இருக்கார் சொல்கிறதுக்கு காரணம், தாமரைன்னா நாம் அறை கடவுள் அறை, அது ரெண்டு சேர்ந்து தான் ஆன்மா. அதுதான் அகரம் உகரமாக இருக்கிறது. ரெண்டுமே அவர் தான். நாமாகவும் இருப்பது அவர் தான், அவராகவும் இருப்பது அவர் தான். ஆக ஆன்மா வேறு அல்ல, அதன் மைய நிலையாக உள்ளொளி வேறு அல்ல. ரெண்டுமே மெய்ப்பொருள் தான். இதில் நாம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக உடல் நிலையில் அந்த நான் என்ற உணர்வை ஒழித்துட்டால் அது வந்து கண்ம மலத்தை கடந்தவராக ஆகிவிடுகிறோம். ஆக உயிர்நிலையை கடந்து விட்டால் மாயா மனத்தை, மாயா உணர்வுகளை கடந்து விடுபவர் ஆகின்றோம். இன்னென்ற உள்ளொளிக்குள்ள இந்த அந்த நான் என்ற உணர்வை, அதுதான் ஆணவ மனம். உண்மையில் அங்கே நான் அல்ல, கடவுள் தான் நானாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நிற்றல், அதுதான் முத்தி நிலை. ஆக இந்த இரண்டரை நிலை, இதுதான் சாதனம். இந்த சாதனத்துக்கு அப்புறம் இது நாம முயற்சி, திருவருள் முயற்சியை கொண்டு நாம் செய்கிறது, திருவருள் துணை கொண்டு நமது முயற்சினால் செய்கிறது. அப்புறம் கடவுள் வந்து அவரும் சுதந்திரத்தை கொண்டு உள்ளிருந்து வெளியே வருகிறார். அந்த இன் என்கின்ற உள்ளொளி நிலையிலிருந்து அதிலேயே பாதியாக இதுவரையில் ஆணவ மனமாக அதனையும் நிரப்பி முழுமையும் நாமும் அவரே அவரும் அவரே, அதாவது நானானான் தானானான், நானும் தானுமானான், மொத்தத்தையும் அந்த காரண சரீரத்தையே ஞான தேகமாக மாற்றிடுறார். அது கடவுளுக்கே சொந்தமாகிடுது. அப்புறம் அங்கிருந்து வெளியிலும் நிரம்பி வழிகின்ற பொழுது இந்த உயிரானது சூக்கம வடிவமானது பிரணவ தேகமாக மாறிவிடுகிறது. மேலும் அந்த அருளானது வழிந்து நிறைகின்ற போது, உடலில் நிறைகின்ற பொழுது அந்த இம் என்கின்ற உடலானது சுத்த தேகமாக மாறிவிடுகிறது. இதுதான் முன்னிரண்டரை பின்னிரண்டரை. இதுதான் மனதினுடைய ரகசியத்தை வள்ளல் பெருமான் இந்த அங்கீத மாலையில் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இதை வெளிப்படையாக நமக்கு சொல்கிறது நம்ம தயாநிதி சுவாமி சரவணந்தார்கள் தான். இது சிறியனுக்கு சிற்றடியனுக்கு அணுவினும் சிறியனுக்கு 18/12/1985 சுவாமிகள் வந்து அந்த கடிதம் குறிப்பிட்டிருந்தாங்க. அதை தான் தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா. இத்துடன் இதை நிறைவு செல்வோம். ஆக நம்ம முயன்று நம்ம எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நினைப்பு மறப்பற்ற நிலைக்கு நாம் செல்வதற்கு நாம் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். தயவு அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.